ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அனுமதிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்கணும்? அதாவது அவங்க எந்த நோக்கத்துக்காக செஞ்சுருக்காங்கன்னு தெரியல. இது எங்களுடைய கோரிக்கை. காங்கிரஸ் கட்சி வலிமையாக நாடாளுமன்றத்தில் இது குறித்து பேசியிருக்கிறோம். நானே நாடாளுமன்றத்திலே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறேன் கடந்த காலங்களில். இவர்கள் எதை வைத்து எந்த நோக்கத்தோடு செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் இந்த அரசு இருந்த இவர்களுடைய 11 ஆண்டு ஆட்சி காலத்தில் இடஒதுக்கீடு 49% இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடு அடிப்படையிலே ஒன்றிய அரசின் பொதுத்துறை நிறுவனங்களிலாவது, ஒன்றிய அரசின் வங்கிகளிலாவது, ஒன்றிய அரசின் அலுவலகங்களிலாவது நியமனங்களை மேற்கொண்டிருக்கிறார்களா என்பது குறித்த விவரத்தை இவர்கள் வழங்க வேண்டும். எந்த நோக்கத்திற்காக அந்த சாதிவாரி கணக்கீடு என்றால், இப்பொழுது உச்சநீதிமன்றம் 50% தான் இடஒதுக்கீடுக்கு அனுமதித்திருக்கிறது. சாதிவாரி கணக்கீடு என்று பார்க்கும்பொழுது அது 80% பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட 80%க்கு மேல் வரும். அப்பொழுது நீதிமன்றத்தில் சேர்ந்து இந்த 50% உயர்த்தி தர வேண்டும் என்று கேட்பதற்கு உதவியாக இருக்கும். ஆனால் இந்த 50% இவர்கள் முறையாக பல நிறுவனங்களில் வழங்கவில்லை என்பதுதான் உண்மை. அதற்கான புள்ளி விவரங்கள் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையிலே இவர்கள் எந்த நோக்கத்திற்காக அதை செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. தற்போது உள்ள 50% இடஒதுக்கீட்டை இவர்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கி அதை முறைப்படுத்த வேண்டும் என்பது. இவர்கள் இன்னொன்றையும் செய்திருக்கிறார்கள். வருமான உயர்வு. வருமானம் பொருளாதார சாதிவாரி கணக்கீடு என்பதோ அல்லது இடஒதுக்கீடு என்பதிலோ பொருளாதார அடிப்படையில் வழங்கக்கூடாது என்று இருக்கிறது. ஆனால் இவர்கள் இடபிள்யூஎஸ் முறையில் 10% இடஒதுக்கீட்டை மேல் சாதிக்காரர்களுக்கு ஒதுக்கி பொருளாதார அடிப்படையிலே அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து செய்தார்கள். அதனாலே தான் இந்த 50% அவர்களால் எட்ட முடியவில்லை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சாதிவாரி கணக்கீடு என்பது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை முன்னேற்றுவதற்காக இருக்கும் என்றால் இவர்கள் அதை செய்வார்களா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். கடந்த ஒரு 11 வருஷமா இதை பற்றி மோடி பேசவே இல்லை. 4 ஜாதிகள் மட்டும்தான் இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப இதை பற்றி பேசுறதுக்கான அரசியல் காரணம் தென் மாவட்டங்களிலே அவருக்கு தெரிகிறது, அவர்களால் நுழைய முடியவில்லை. அது ஒரு காரணம். அடுத்த தேர்தலிலே இப்பொழுது குஜராத்திலே அவர்களோடு இருந்தவர்கள், பீகாரிலே அவர்களோடு இருந்தவர்களே இந்த சாதிவாரி கணக்கீடை எடுக்கிறார்கள் என்றும் பொழுது அதற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொண்டு அதை செய்கிறாரோ என்ன தெரியவில்லை. இது அறிவிப்போடு நின்று விடுமா, நடைமுறையில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்துக்கு உதவுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய இந்த கணக்கெடுப்புன்றது மேம்போக்கா இருக்கும். விரிவான ஒரு கணக்கெடுப்பு தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளணும் அப்படின்னு முதலமைச்சர் கோரிக்கை வைக்கிறாரு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒன்றிய அரசு தான் எடுக்க முடியும். மாநில அரசுக்கு அந்த உரிமை கிடையாது. மாநில அரசு ஒரு பொதுவான ஒரு கணக்கெடுப்பு எடுக்கலாமே தவிர அது நீதிமன்றத்திலே அது செல்லாது. நீதிமன்றம் மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே சாதிவாரியாக இருந்தால்தான் அதை ஒரு பொருளாக அவர்கள் கருதுவார்கள். இப்பொழுது நாம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நாம் கேட்பது இந்த 49% காட்டிலும் அவர்கள் ஏறத்தாழ 85% 90% மக்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கிறார்களே, அவர்களுக்கு தற்போது வழங்கப்படும் இடஒதுக்கீட்டின் அளவை அதிகரிக்க வேண்டும் என்றால் ஒன்றிய அரசு எடுக்கிற அந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலம்தான், மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம்தான் அதை செய்ய முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.